தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒரே நாள்ல 4813 கோடி ரூபாய் மதிப்புல 13 பிரம்மாண்ட சாலைகள் மற்றும் ஒரு பாலத்தை திறந்து வச்சிருக்காரு. தமிழ்நாடு போக்குவரத்துடைய முகத்தையே மாத்த போகிற அந்த திட்டங்கள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது செங்கல்பட்டு டு திருத்தணி. இதோடைய நீளம் சுமார் 95 கிலோமீட்டர். இதோடைய பாதை செங்கல்பட்டு, வாலாஜாபாத், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி. இதுல அரக்கோணம் நகருக்கு மட்டுமே 16.91 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான பைபாஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இது 4 வழிச்சாலையா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் பட்டு நகரத்தையும் அரக்கோணம் சிப்காட் பகுதிகளையும் இணைக்கிற மிக முக்கியமான பாதையா இருக்கு. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில இருந்து சென்னைக்கு வர சரக்கு வாகனங்கள் நகருக்குள்ள நுழையாம செல்ல இது உதவும். அடுத்ததா கடலூர் டு மணப்பட்டு 37.36 கிலோமீட்டர். கடலூர், மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, மணப்பட்டு வழியா இது போகும். ஒரு பெரிய பாலம், 4 சிறிய பாலங்கள், ரயில்வே மேம்பாலம்லாம் உள்ளடக்கி இருக்கு. 849 தெருவிளக்குகள், 8777 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. கடலூர் துறைமுகத்தை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோட இணைக்குது. அடுத்ததா ஆற்காடு டு விழுப்புரம். இதோடைய பாதை ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம். குறுகலான வளைவுகள் சீரமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் தடையின்றி செல்லும்படி தார் தளம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டை தோல் தொழிற்சாலை மண்டலத்தையும் விழுப்புரம் வேளாண் மண்டலத்தையும் இணைக்குது. திருவண்ணாமலை போகிற பக்தர்களுக்கு இது மாற்றுப்பாதையா இருக்க போகுது. அடுத்ததா கும்பகோணம் டு சீர்காழி. இதோடைய பாதை கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி. காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுக்கே போகிற இந்த பாதையில வடிகால் வசதிகள் சிறப்பா செய்யப்பட்டிருக்கு. நவகிரக கோயில்களுக்கு போகிற சுற்றுலா பயணிகளுடைய பயண நேரம் 45 நிமிஷங்கள் வரைக்கும் குறையும். அடுத்ததா கும்பகோணம் டு அதிராம்பட்டினம். இதோடைய பாதை கும்பகோணம், நீடாமங்கலம், மன்னார்குடி, அதிராம்பட்டினம். இது நெல் மற்றும் தென்னை விவசாயம் செழிக்கும் பகுதி. கனரக லாரிகள் போகிறதுக்கு ஏற்ப சாலையுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மயிலாடுதுறை டு திருவாரூர் 29 கிலோமீட்டர். இந்த இருவழிச்சாலைய 4 வழிச்சாலையா மாத்திருக்காங்க. மைய தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு போகிற மக்களுக்கு இது பெரிய வசதியா இருக்கும். அடுத்ததா தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு வழியா போகும். இந்த பாதையில பல இடங்கள்ல புதிய பாலங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கட்டப்பட்டிருக்கு. பட்டுக்கோட்டை மற்றும் அதோடைய சுற்றுவட்டார கிராம மக்கள் மாவட்ட தலைநகரான தஞ்சாவூர் அடைய இதுவே குறுகிய மற்றும் தரமான வழியா இருக்க போகுது. அடுத்ததா மல்லியக்கரை டு ஈரோடு. சேலம் நாமக்கல் எல்லையிலிருந்து ஈரோடு வரைக்கும் இருக்க போகுது. ஜவுளி மற்றும் லாரி தொழில் நிறைந்த பகுதின்றதால சாலையோரத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஈரோடு மஞ்சள் சந்தை மற்றும் திருச்செங்கோடு ரிக்வண்டி தொழிலுக்கு இந்த சாலை முதுகெலும்பா இருக்க போகுது. அடுத்ததா மோகனூர் டு ராசிபுரம். நாமக்கல் சேந்தமங்கலம் வழியா போகும். நாமக்கல்ல முட்டை மற்றும் கோழிப்பண்ணை தொழிலுக்கான பிரத்யேகமான எக் காரிடாரா இது இருக்க போகுது. அடுத்ததா வருது மேலூர் டு புதுக்கோட்டை. இதோடைய பாதை மதுரை, மேலூர், திருப்புத்தூர், புதுக்கோட்டை. அழகிய வளைவுகள் மற்றும் முறையான சாலை குறியீடுகள் மூலமா விபத்துகள் குறைக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள்ல இருந்து புதுக்கோட்டை வழியா தஞ்சாவூர் போறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பிரஸ்வே அனுபவத்தை கொடுக்கும். அடுத்ததா விருதுநகர் டு கமுதி. அருப்புக்கோட்டை, திருச்சுழி வழியா இது போகும். தென் மாவட்டங்களுடைய பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்சாலைகளை ஈர்க்க இந்த சாலை உதவும். அடுத்ததா திருச்செந்தூர் டு தென்காசி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் வழியா போகும். இதோடைய நீளம் 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. ஆன்மீகம் மற்றும் இயற்கை சுற்றுலா இணைந்த பாதை. திருச்செந்தூர் பக்தர்களுக்கும் குற்றாலம் போகிற சுற்றுலா பயணிகளுக்கும் நெரிசலற்ற போக்குவரத்து இது கொடுக்கும். அடுத்ததா ஊட்டி டு மேட்டுப்பாளையம், கோத்தகிரி வழியா போகும். நிலச்சரிவை தடுக்கிற நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய பாதுகாப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம ஃபாக் ரிஃப்ளெக்டர்ஸும் இருக்கு. கடைசியா வருது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதுதான் கொருக்குப்பேட்டை மேம்பாலம். இதோடைய மதிப்பு 96.04 கோடி. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான முறை மூடப்படுற ரயில்வே கேட் பிரச்சனைக்கு இப்ப முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. தண்டையார்பேட்டை மற்றும் வடசென்னை மக்கள் இனி டிராபிக் இல்லாம மணலி மற்றும் துறைமுக பகுதிக்கு போகலாம். எல்லா சாலைகளுமே இந்திய சாலை காங்கிரசின் உயர்தரத்துல போடப்பட்டிருக்கு. இரவு நேரத்துல முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய சோலார் பிளிங்கர்ஸ் இருக்கு. முக்கியமா இது எல்லாத்திலுமே பல லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு கிரீன் ஹைவேவா மாற்றப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தூக்கி பிடிக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸா இது இருக்க போகுது. இதுல உங்க ஊர் ரோடு எது, இல்ல இந்த லிஸ்ட்ல வராத ரோடு இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.